ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடல் ஓரமாய் அமைந்திருந்த கப்பர்நாமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசையா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேற்றியது: செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலியா பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரியா. மீனவரான இருவரிடம் கடலில் வலை வீசிக்கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கு இருந்து அப்பால் சென்றபோது வேறு இருவர் சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதியோவின் மகன் யாக்கோப்பும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபடியோவின் படகில் வலைகளை பழுது பார்த்து இருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகுகளையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு எங்க நடந்து போய் கொண்டிருந்தார்? காத்து வாங்கி கொண்டிருந்தார். எங்க? கடற்கரை ஓரமாக அவர் போனார். அந்த 4 பேர் சகோதரர்களை சந்தித்தார். அவரை பின் செல்ல அழைத்தார். எப்பொழுது நாம் முழுமையாக இறைவனை ஆசைப்படுகிறோமோ, விரும்புகிறோமோ, அவர் நினைவில் வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் அவர் நம்மளை தேடி வருவார். எங்க இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, வேலைப்புறத்தில் இருந்தாலும் சரி, பள்ளியில் இருந்தாலும் சரி, லாரி ஓட்டிகிட்டு போனாலும் சரி, போகிற நேரத்திலும் சரி, தோட்டத்தில் இருந்தாலும் சரி, என்ன வேலை எது செய்திருந்தாலும் அந்த நேரத்தில் அவர் உங்களை சந்திக்க வருவார். இன்றைய நற்செய்தியில் அதுதான் அவர் செய்தார். இவர்கள் கடின உழைப்பாளிகள், நிச்சயமாக நல்லவர்களாக இருந்திருப்பார்கள். நம்மளை போல பலவீனர்கள் தான்,
சாதாரண மீனவர்கள். ஆனால் இயேசு அவங்கள் இடத்துக்கு போனார். உங்கள் வீட்டுக்கு வருவார், உங்கள் வாழ்க்கையிலும் வருவதற்கு சாத்தியம். ஆனால் நாம் எந்த அளவோடு எந்த பக்குவத்தோடு இருக்கின்றோம், அதான் கேள்வி. முதல் பாயிண்ட், God comes to you. ஆலயத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறனால அவரை காண்றது அவசியம் இல்லை. ஆலயத்துக்கு வந்துட்டு காலியாக நான் போகலாம். எத்தனை கூசுக்கு வந்திருக்கிறோம், எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம். நான் இறைவனை நிரப்பி நிறைவோடு போகின்றேன்னா அது எங்கேயும் அவரை காணலாம், கோயிலில் மட்டும் அல்ல. அது முதல் உண்மையை நம்ம அறிந்துக்கணும். இரண்டாவது, மனம் மாறுங்கள், ஏனால் விண்ணு அரசு நெருங்கி விட்டது. மனம் மாறுங்கள், ரிப்பென்ட். மனம் மாறும் என்றால் என்ன செய்யும்? நான் பாவ அறிக்கை பண்ணிட்டேனே, நான் தவ காலத்தில் வருது, இப்போ பாவத்துக்கெலாம் தவம் இருக்கணும், நான் விரதம் இருக்கணும், நான் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும், ஒப்புரவு சடங்குக்கு போகணும். அது மட்டும் அல்ல. மனமாற்றம் என்றால் நான் திசை மாறுறது. I must change my direction. இப்படி போய் கொண்டிருக்கின்றேன், இது தப்பான வழியில் போய் கொண்டிருக்கிறேன், நான் மாற வேண்டி இருக்கிறது. நான் தப்பான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறேன், நான் என்னோட திசையை மாற வேண்டியிருக்கிறது. பாவ மன்னிப்பு செய்து கொண்டுட்டு தொடர்ந்து அந்த பாதையில் நான் போயிட்டு இருக்கிறதுனா அதில் ஒன்றும் அர்த்தமும் இல்லை. ஆமாவா இல்லையா? ஸோ when I ask for repentance, I must change my direction. என்னுடைய டைரக்ஷன் மாறணும். நான் இப்போ ஒரு ஊருக்கு போகிறேன், அந்த ஊருக்கு போகிறது வழி இது இல்லை, ஆனால் இந்த வழியிலே போய்கிட்டு இருக்கிறேன். நான் எங்கே போய் சேருவேன்? என்னோட அந்த 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 இடத்துக்கு போகிற இடம் போய் சேர மாட்டேன், வேறு இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். அதனால எனக்கு தெரியும், தப்பான வழியில் போகிறேன், பெட்டர் ஐ மேக் அ யூட்டர்ன் செஞ்சு நான் போகின்றேன். அப்போ முதலாவது அவர் என்னை சந்திக்க வருவார். இரண்டாவது, மனமாற்றம் என்றால் என்னுடைய திசையை மாற்றி அமைக்க வேண்டும். மூன்றாவது பாயிண்ட், இதை தான் நல்லா சொல்ல ஆசைப்படுறேன். மூன்றாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? அவர்களை கூப்பிடும் போது 2 சகோதரர்கள், 4 பேர், இங்க 2 பேர், அங்க 2 பேர், 4 பேரை கூப்பிட்டோன்னே என்ன செய்தார்கள்? உடனே கிளம்பினார்கள். உடனே, இந்த வார்த்தை இம்மிடியட்லி. அப்பாட்ட பெர்மிஷன் கேட்கல, அப்பா போலாமா? நீங்களாம் எப்படி? அம்மா சொல்றாங்க உங்கள்கிட்ட, ஐயா அந்த கடையில் போய் இந்த பொருள் வாங்கிட்டு வாயா. இருக்கட்டம்மா, அப்போ போவோம், நான் படம் பார்க்குறேன்ல. எத்தனை பேர் சொல்லியிருப்போம் எப்படி? தாத்தா பாட்டி ஏதோ உதவி கேட்குறாங்க, காதில் வாங்காத போல இருக்கிறோமா இல்லையா? சில சமயத்தில் பிள்ளைகள் ஏதோ கேட்குறாங்க பெற்றோர்கள்ட்ட, அது அலட்சியமாக இருக்கிறோமா இல்லையா? முதலாளி சில வேலையை செய்ய சொல்கிறாரு, அப்புறம் செய்வோன்னு இருக்கிறோமா இல்லையா? குருவாரம் உங்களை அழைக்கின்றாரு, சில சாக்கு போக்கு சொல்கிறோமா இல்லையா? சில பேரை பிடிக்கல, அதனால நான் விளைவிக்கிறேன்னு போகிறோமா இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அழைப்பு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நான் கோலம்பூரில் வேலை செய்யறலாம், நான் படிக்கிறேன்லா, எனக்கு வயசாச்சுலா, என்னால் முடியாதுலா. எவ்வளோ, அதுவும் குறிப்பாக பணி செய்யத்தான் எவ்வளோ பேர் முன்னுக்கு வர மாட்டாங்க. அது ஆங்கிலத்தில் இன்னும் வேர்ஸ்ட். நேற்று சொன்னேன், ஒரு சின்ன பங்குல, உதாரணத்துக்கு 200 பேர் உள்ள 200 பேர் தான் இருக்கிறாங்க இந்த பங்குல. இந்த 200 பேரில் 100 பேர் முன்னுக்கு வராங்க வேலை செய்யறதுக்கு, பணி செய்ய. எத்தனை சதவீதம் வராங்க முன்னுக்கு? எத்தனை சதவீதம்? 50%. 50%. இந்த பங்குல ஏறக்குறைய 13,000 வச்சுக்குவோமே. 13,000ல் ஒரு 100 பேர் தான் முன்னுக்கு வராங்கன்னு வச்சுக்குவோம். 100 பேர் இல்லை, நம்ம தமிழ் மக்கள் கொஞ்சம் கூட, 100 பேரோட கூட. இப்போ 100 பேர் தான் வராங்கன்னு வச்சுக்குவோம். எத்தனை சதவீதம்?
கல்குலேட் பண்ணுங்க. சூழியம் 0.8% தான், 0.8%, நாட் ஈவன் 1%. சரி 1% வச்சுக்கோமே, 1% 100+. இதான் பங்களோட நிலைமை. ஆனால் தமிழ் மக்கள் கொஞ்சம் பரவாயில்ல, 1% மேலே இருக்கிறீங்க. நம்ம அங்கே போக முடியுது, இங்கே இப்போலாம் லீவுலாம் எங்கே தருமா, 2-3 வாரம் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. நோ பாட் டிக்சன், no ulu langat, no Langkawi. Sri Lanka bukan 1 kali, berapa kali sudah pergi balik. Sekarang pergi India, pergi Australia, lagi banyak tempat lah. பல இடத்துக்கு போயிட்டு வரோம். அன்றைக்கு நான் விவிலியத்தை பற்றி இந்த கருத்தரங்குக்கு கூப்பிடும் போது 80 வெள்ளி cannot love father, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 60 வெள்ளி கொண்டாந்தேன். அது கூட கஷ்டமா இருக்குது. ஒரு பயணம், அது ஒரு ஆள் போறதில்ல, ஒரு குடும்பமாக போயிட்டு வரீங்க. அதே போல படம் பார்க்கறதுக்கும், இந்த படம் என்ன ஜனநாயகனா, அடுத்த படம் விஜய் பார்க்க போயிட்டாங்களா, அங்கே உட்காந்துருக்குறீங்க, இங்கே அப்படியே உட்காந்துருக்கீங்க, போகலையே நான். போயிட்டு வாங்க, அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை, தாராளமாக போயிட்டு வாங்க. அந்த ஆர்வம் ஏன் ஆண்டவர் அழைப்புக்கும் பொழுது கொடுக்க மாட்டோம்? சாக்கு போக்கு இதுலையும் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? நீங்களும் அந்த லீவுலலாம் போக மாட்டீங்களா, சாப்பிட போக மாட்டீங்களா? இப்போ இது முடிஞ்சு போய் சாப்பிட போகிறீங்க. என்னாலோ 3 வழியா 3 வழியா ரவா தோசை? இப்போ எவ்வளோ ரவா தோசை தெரியல, 3 வழி 3 கேட்போமா அவன்கிட்ட? 3 வழி ரொம்பலா கேட்போமா? கம்முன்னு அப்படியே வழுத்து கட்டிட்டு 1 2 3 அடிச்சுட்டு வருவோம். அப்படியே வீட்டு மலை பாம்பு மாதிரி படுத்துருவோம். அப்படியே இன்னைக்கு சாயங்காலம் சாப்பிட்றது இல்லை. சில பேர் சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு நான் மத்தியானம் காலையில் சாப்பிட்டேன், பிரஞ்ச் சாப்பிட்டலாம், அப்படியே படுத்துட்டேன், ராத்திரி தான் சாப்பிட்டேன் அடுத்த சாப்பாடு. அப்படியே படுத்துறது மலை பாம்பு மாதிரியே. அந்த படம் எடுக்கணும், படம் எடுத்து போட்டுருணும், இந்த பாரு சாப்பிட்டுச்சு. இதுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவரோட அழைப்புக்கு 1000 குறைகள். இந்த மாதிரி வாழ்றவங்க எப்படி இயேசுவை பின்தொடர போறீங்க? உண்மைங்க, தமிழ் மக்கள் ரொம்ப ரொம்ப தப்பான செயல்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த விஷயத்தில் கோயிலுக்கு தாராளமாக கொடுக்க மாட்டோம். நான் சொல்றேன், எல்லா போயிருக்கிற எல்லா பங்களியும் குருவானவர் என்று சொல்லியிருக்கிறாங்க, நானும் தெரிஞ்சிருக்கிறேன். தமிழ் மக்கள் எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் சரி, அந்த வசூல், அந்த காசு இருக்குல்ல, கலெக்ஷன், தமிழ் மக்கள் தான் கம்மியாக கொடுக்கிறார்கள். நீங்களாம் என்ன காடி ஓட்டிக்கிட்டு வரீங்க? என்ன வீடு, எந்த வீடில் இருக்கிறீங்க? கூரையிலையா இருக்கிறீங்க? இல்லை ஃபாதர், நான் பைஸ்கல் தான் ஓட்டிக்கிட்டு வரேன். பைஸ்கலாக ஓட்டிட்டு வரீங்க? நடந்தா வரீங்க? பக்கத்தில் இருந்தால் கூட நடந்து வர மாட்டீங்க, காடியில் தான் வருவீங்க. என்ன பிரச்சனை உங்களிடம்? கொஞ்சம் சிந்திங்கள். ஆண்டவர் உங்களை அழைத்தார் என்றால், உண்மையாக அவருக்கு செவி கொடுத்தோம் என்றால், இதுதான் வழி. அடிக்கடி இப்படிதான். அடுத்த கருத்தரங்கு வச்சோம்னா அப்படிதான் சொல்லுவீங்க, என்ன இவ்வளவு வேலையா இருக்குது. இது ஒரு ஆண்டவருக்கு நம்ம அவமானத்தை செலுத்துகின்றோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தவில்லை. ஆண்டவர் அவருக்கு அவருடைய பிரசனத்துக்கு அதுக்கு தக்க முறையில் தோஸ்திரம் கொடுக்கவில்லை. ஆனால் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லிடும்? தோஸ்திரம் ஃபாதர், தோஸ்திரம் ஃபாதர், தோஸ்திரம் ஃபாதர். எனக்கு என்னங்க தோஸ்திரம்? தோஸ்திரம் அவருக்கு தோஸ்திரம். அதை மறக்காதீங்க. அதனால உங்கள் கொள்கையை கொஞ்சம் மாற்றிக்கிங்க, உங்களுடைய சிந்தனையை கொஞ்சம் மாற்றிக்கிங்க. ஆண்டவர் என்னை அழைக்கிறார் என்றால், உண்மையாகவே ஆண்டவரிடம் இருந்தோம் என்றால், அவர் என்னை சந்திக்க வருவார். அவர் என்னை சந்திக்க வருவார். When I respond immediately to Jesus, my life will be an extraordinary life. எக்ஸ்ட்ராஆர்டினரினா தமிழ் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், அசாதாரணமான கரெக்டான அசாதாரணமான வாழ்க்கை கொடுப்பார் நம்மளுக்கு. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் கல்லூரி காலேஜா யூனிவர்சிட்டி தானே, யூனிவர்சிட்டியில் 10 வருஷம் போல் நான் லெக்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
அந்த காலத்தில் நான் சீனியர் லெக்சராக இருந்தேன். அப்புறம் ப்ரோக்ராம் மேனேஜர் ஆகினேன். அப்போது 5 வருஷம் அப்புறம் ஒரு லெக்சரர் தான் பிஹேவியரல் சயின்ஸ் என்ற சப்ஜெக்டை தமிழ் எனக்கு எப்படின்னு தெரில, சரி தெரிஞ்சுக்கங்க, அது பிஹேவியரல் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட், அதை நான் அவங்க கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் என்னோடய ஹெச்ஓடி என்னை கேட்டார், ஜேவே நீ இதை கற்றுக் கொடுக்க முடியும்? நான் சொன்னேன், தலையை சொரிஞ்சேன், சார் எனக்கு இது முழுமையாக படிக்கல, எனக்கு 1 மாதம் கொடுங்க, நான் தயார் பண்ணி இந்த புக்கெல்லாம் படித்து கொஞ்சம் பார்த்து நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்புறம் நான் ஒரு சின்ன சர்டிஃபிகேட் தான் வச்சுருக்கிறேன். இந்தியாவில் எனக்கு படித்த காலத்தில் கொஞ்சம் அது சர்டிஃபிகேட் அளவில் அது படிச்சிருக்கிறேன், டிப்ளமா கூட இல்லை அதில். ஆனால் நான் சொன்னேன், சரி இதை படிக்கிறேன், கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னேன். 1 மாதம் சென்று அவர்கிட்ட சொன்னேன், ஓகே சார் நான் ட்ரை பண்ணுறேன். ஆரம்பித்தேன் கற்றுக் கொடுக்கறதுக்கு. அந்த அம்மா எங்கேயோ மற்ற காலத்துலேயோ தெரியல, அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் தான் தொடர்ந்து கற்றுக் கொடுத்தேன். அப்புறம் அவர் என்ன சொன்னார், எல்லா ஃபேக்கல்ட்டி ஃபார்மசி ஃபேக்கல்ட்டி, மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி, நர்சிங் ஃபேக்கல்ட்டி, எல்லா ஃபேக்கல்ட்டிக்கும் நான் போய் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. 5 வருஷ காலம் இதை கற்றுக் கொடுத்தாங்க. என்ன அறியாமல் நான் கற்றுக் கொடுத்தேன். இந்த துறையில் நான் படிக்கல. எப்பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு ஆம் என்று சொல்கிறீர்களோ, அவர் உங்களை அசாதாரணமான நிலைக்கு கொண்டு போவார். The moment you say yes to Jesus, He will lead you to extraordinary life. சிறப்பாக கொண்டு போவார், உங்களை இட்டு செல்லுவார். அவரு ஆலயத்தில் ஏன் வந்திருக்கிறோம்? ஆலயத்துக்கு என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறீங்க? இந்த ஸ்லைட்டை போடுங்கய்யா. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9 சத்தமா எல்லாரும் படிக்கணும். அவர் நம் முதல் ஸ்லைடுக்கு போங்க. அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, நம்மளுடைய செயல்களை முன்னிட்டு அல்ல அவர் நம்மளை அழைக்கிறது. காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு அழைக்கப்பட்ட அருளினால் நம்மளை மீட்டுள்ளார். ஆமென், ஆமென், ஆமென். அவர் நம்மளுக்கு அழைக்கப்பட்ட அருளால் நம்மளை மீட்டுள்ளார். Not because of what I have done, not because I am good, but because of His grace. கடவுளோட கிருபையினால், ஆற்றலினால், அருளினால் நான் மீட்கப்பட்டுள்ளேன். பார்த்தீங்களா? நான் செய்த ஒரு காரியமாக அல்ல. Not because I am good, not because I am great, not because I am educated, not because I am simply super, nothing. நான் ஒன்றும் இல்லை. ஆனால் அவரோட கிருபை என்னை தொட்டு அழைக்கிறார். பார்த்தீங்களா? ஆமென். அடுத்த ஸ்லைடுக்கு போங்கய்யா. நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். இங்க தான் இருக்குது அழைப்பு. calling. He is calling you to what? என்னத்துக்கு உங்களை அழைக்கிறாரு? ஹலோ, என்னத்துக்கு உங்களை அழைக்கிறார்? அங்க படிங்க. நீங்கள் தூய்மையா இருக்கிறதுக்காக. For you to be holy. ஆலயத்துக்கு ஏன் வரோம்? நான் புனிதமாக தூய்மையாக இருக்கிறதுக்கு அவர் என்னை அழைக்கிறார். That's the only reason He is calling me to the church. ஒவ்வொரு நாளும் நான் தூய்மையாக இருக்க வேண்டும், எல்லா விஷயத்திலும் தூய்மையாக இருக்க வேண்டும். He is calling me to holiness. இந்த 4 பேரை கூப்பிடுறாருன்னா என்னத்துக்கு? அவங்கள் மூலமாக உலகம் இறைவன் யார் என்று அறியறதுக்காக அவங்களை அழைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, உங்களையும் அந்த இறைவன் அழைத்து கொண்டிருக்கின்றார். He is also calling you. அவரோட அழைப்பு ஒரே ஒரு காரணம் தான், நீங்களும் நானும் தூய்மையாக இருக்கிறதுக்கு தான். அந்த தூய்மையான வாழ்க்கையை நம்ம கடைபிடிச்சிருக்கிறோமா? வந்துருச்சா? வந்து கொண்டு இருக்கிறதா? வெகு தூரத்தில் இருக்கிறா? நீங்கள் தான் பதில் சொல்ல முடியும்.
நீங்கள் தான் ஒவ்வொருத்தரும் பதில் சொல்ல முடியும். சற்று முன்பு சொன்னல, அவர் என்னை அழைக்கும் பொழுது நான் எப்படி பதில் கொடுக்கின்றேன், அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ தூய்மையாக நான் இருக்கிறேன்னு. ஸோ அன்பார்ந்தவர்களை, இதுக்காக நம்ம மன்றாடுவோம். ஆண்டவர் அழைப்பு எனக்கு தூய்மையாக இருக்கிறதுக்காக, இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிறதுக்கும் அதே காரணம்தான். நான் ஆலயத்துக்கு வரேன் அதுக்காகத்தான். வீட்டில் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்போம், ஞாயிற்றுக்கிழமை நான் கோயிலுக்கு போகிறேன்னா ஒரு மாதிரியாக இருக்குதா, ஒரு மாதிரியாக இருக்குதா. அது என்ன ஒரு மாதிரியாக இருக்குது, காலியாக இருக்குதா. ஆலயத்துக்கு வந்து வீட்டுக்கு போகும்பொழுது நிறைவாக நெருப்பாக, நெருப்பு நான் கொளுத்துறது இல்லை, அந்த நெருப்பு இல்லை, பரிசுத்த ஆவியானவர் வலிமையினாலும் வல்லமையினாலும் நான் வீட்டுக்கு செல்ல போகின்றேன், மகிழ்ச்சியோடு செல்லுங்கள். அப்போ அன்பார்ந்தவர்களை, தூய்மையாக இருக்கிறதுக்காக அவர் அழைக்கின்றார். அதை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. உங்களுடைய மனதிலையும் சிந்தனையும் நிறுத்தி கொண்டு அதை ஆராய்ந்து பாருங்கள். நான் எவ்வளோ தூய்மையான வழியில் இருக்கிறேன், வாழ்க்கையை கடைப்பிடிக்கிறேன் என்று ஆண்டவரிடம் மன்றாடுவோம், ஜெபிப்போம். ஆமேன்.